ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பொறுத்த அளவுக்கு நீங்கள் 12th முடித்ததுலேருந்து MBBS வரைக்கும் எக்கச்சக்கமான வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இது எப்போ ஓப்பனிங் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா June 1 ஓப்பன் ஆகுது. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 30. ஓகே, என்ன வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது என்னங்கிறது டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் PDF டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க, என்னென்ன வேகன்சி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் சர்ஜரியில் ஒரு வேக்கன்சியும், நியூக்ளியர் மெடிசனுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் MBBS வித் MS முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு 18லேருந்து 50 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தளவுக்கு 78,800 பெர் மந்த் சேலரி வாங்கலாம். அதுக்கு அடுத்து அலவன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சயின்டிஃபிக் ஆஃபீஸர் குரூப் A போஸ்ட்டுக்கும் வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷனும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அடுத்து சயின்டிஃபிக் ஆஃபீஸர் குரூப் A போஸ்ட்டுக்கும் ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 15 வேகன்சி இருக்குது இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு. அன்ரிசர்வ்டில் 10, OBC 2, SC 1, ST 1, EWS 1 அப்படின்னு சொல்லி மொத்தம் 15 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் MBBS முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கான வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி. இது OBC கேட்டகரியில் வருது. இதுக்கு நீங்கள் PG டிகிரி இன் ஃபிசியோதெரப்பி 50% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 30. சேலரி பார்த்தீங்கன்னா 47,600 ப்ளஸ் அலவன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் ஒரு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அன்ரிசர்வ் கேட்டகரியில் தான் வருது. இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் இன் மெடிக்கல் சோசியல் ஒர்க் வித் 50% மார்க் மேலே எடுத்து பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா 44,900. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 30. அடுத்து நர்சிங்க்கு வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நர்சிங் பொறுத்தளவு 27 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரியில் 10, OBCயில் 7, SCயில் 4, STயில் 2, EWSயில் 4ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் BSc நர்சிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் நர்சிங் 3 years கோர்ஸு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலிட் ரிஜிஸ்ட்ரேஷன் நர்ஸாக ஸ்டேட் ஆர் சென்ட்ரலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 30. சேலரி பார்த்தீங்கன்னா 44,900 ப்ளஸ் அலவன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு 6 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பேத்தாலஜியில். இது நீங்கள் 60% மேலே மார்க் எடுத்து BSc மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் 18 to 30. சேலரி 35,400 ப்ளஸ் அலவன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதே சயின்டிஃபிக் அசிஸ்டண்டில் ரேடியாலஜிக்கும் ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜிக்கும் 4 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பொறுத்தளவு நீங்கள் BSc ரேடியாலஜிக்கு BSc ரேடியாலஜியும், நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜிஸ்ட்டுக்கு நீங்கள் BSc நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு 18 to 30. சேலரியை பொறுத்தளவுக்கு 35,400 ப்ளஸ் அலவன்ஸ். அடுத்து ஃபார்மாசிஸ்ட்டுக்கு வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 வேகன்சி இருக்குது. அன்ரிசர்வ்டில் 8, OBCயில் 5, SCயில் 1, மொத்தம் 14 வேகன்சி இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு 2 years டிப்ளமோ இன் ஃபார்மசி ப்ளஸ் 3 months
ட்ரைனிங் இன் ஃபார்மசி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சுட்டு 3 மாதம் ஏதாச்சும் ஒரு ஃபார்மசியில் ஒர்க் பண்ண ட்ரைனிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 25. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 29,200 ப்ளஸ் அலவன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டெக்னீஷியனுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 3 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு வந்து மினிமம் வந்து நீங்கள் 60% மேலே மார்க் எடுத்து 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 year கோர்ஸ் வந்து பிளாஸ்டர் ஆர்த்தோபேட்டிக் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசிஜி டெக்னீஷியனுக்கு வந்து நீங்கள் அதே போல் 12th 60% மேலே மார்க் எடுத்து 1 year சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து இசிஜி டெக்னீஷியன் ட்ரேடில் முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கார்டியாஸ் சோனோகிராஃபி டெக்னீஷியனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 60% மேலே மார்க் எடுத்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 1 year சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 25. சேலரியை பொறுத்தளவுக்கு 21,700 ப்ளஸ் அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த வந்து கேட்டகரி வைஸ் வந்து போஸ்ட் கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த SOE 1 to SOD 1 to 11, SOE 1, TOB 1, SAE 1 அண்ட் SAB 01 to 03க்கு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் ஸ்க்ரீனிங் வந்து இன்டர்வியூ வந்து பர்சனல் இன்டர்வியூ வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து 75 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 மார்க்ஸ் வந்து கரெக்ட் ஆன்சருக்கு 3யும் ராங் ஆன்சருக்கு வந்து 1 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 minutes. 90 minutesல வந்து நீங்கள் 75 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த நர்சிங் டெக்னீஷியன் இந்த இதுக்கெல்லாம் ஃபார்மசிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட்டு ஒன்று ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து எந்தெந்த கொஸ்டின் கேட்பாங்க, மொத்தம் 50 கொஸ்டின். அதில் வந்து மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 20 கொஸ்டினும், சயின்ஸ்லேருந்து 20, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 10 கொஸ்டினும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 3 மார்க்ஸ் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸும் ராங் ஆன்சருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ப்ரிலிமினரி டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அட்வான்ஸ் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்குது. மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது இந்த இதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலக்ட் பண்ணுறதுக்கு. ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா SC ST கேண்டிடேட்டுக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிக்கு வந்து 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அடுத்து வந்து PWBDக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து PWBDயில் வந்து ஓபிசி கேட்டகரி அண்ட் SC கேட்டகரிக்கு வந்து 3 yearsம், அடுத்து வந்து PWB ஓபிசிக்கு வந்து 13 years வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஃபஸ்ட்டு சம் கேட்டகரிக்கு வந்து 300ம், ஒரு சில கேட்டகரிக்கு வந்து 200ம், ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் 100 வந்து பே பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தளவு SC ST PWBD அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து இந்த எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்பீட் போஸ்ட் ஆர் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூலை 8க்குள்ளே வந்து அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான அட்ரஸும் அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸர், ரிக்ரூட்மெண்ட் செக்ஷன், 3rd floor ஹோமி பாபா பில்டிங், இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச், கல்பாக்கம், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் வந்து 8ஆம் தேதிக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விசாகப்பட்டினம், திருவனந்தபுரம்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜூன் 1லேருந்து ஜூன் 30 வரைக்கும் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளை பண்ணுற லிங்க்கும் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கேண்டிடேட் வந்து இப்போ பர்சனல் இன்டர்வியூஸ் போகும்போது நீங்கள் வந்து ஒரிஜினல் ப்ளஸ் 1 செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் சர்டிஃபிகேட் வந்து ஃபோட்டோ காப்பி வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட்டு, அது மட்டும் இல்லாமல் உங்களோட 10th, 12th மார்க் ஷீட்டு, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட், ஓபிசி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட அவங்க இமெயில் கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் டைரெக்டாக இமெயில் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.